வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய பயணம். ஆனால் மனிதனின் ஆசை மட்டும் ஒரு அளவே கிடையாது. இது எல்லா விஷயத்திலும் எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு வயதானவர் 6 பெண் குழந்தைகளை பெற்றிருந்தார். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் அவரிடம் பண வசதி இல்லை. அவருக்கு ஒரு பையனும் இருந்தான். இவர் 2 பேரும் பேசிக்கிட்டு சொன்னாங்க, எப்படி நம்ம சகோதரிகளை கல்யாணம் செய்து வைக்க போகிறோன்னு சொல்லி அந்த பையன் அப்பாட்ட கேட்டான். உன் அப்பா சொன்னார், என்னால் முடியாது, நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டுவோன்னு சொல்லி அந்த பெரியவரும் அவர் பையனும் போய் கடவுள்கிட்ட வேண்டாங்க. கடவுளே, நாங்கள் 7 பேர் 6 பெண் சகோதரிகள், இவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க முடியவில்லை. எனவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இவர்கள் வேண்டுகோளை ஏற்று கடவுளும் வந்தார். அந்த பெரியவரிடம் சொன்னார், நான் 2 கற்களை தருவேன். ஒன்று, நீங்கள் அதை உரசினால் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் உங்கள் 6 பெண் குழந்தைகளையும் திருமணம் செய்து கொடுக்கலாம். இன்னொரு கல் தருவேன். அதை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் இளமையாக மாறிவிடுவீர்கள், இன்னும் நீண்ட நாள் வாழலாம். எது உங்களுக்கு தேவை என்பதை சொல்லுங்கள் என்று கடவுள் அந்த பெரியவரிடம் சொன்னார். அந்த இளைஞன் பார்த்து கொண்டே இருந்தான். பெரியவர் சொன்னார், எனக்கு பணம் தருகின்ற கல் வேண்டாம், நான் இளமையாக வர வேண்டும், அதற்காக உரிய கல்லை தாருங்கள் என்று கடவுளிடம் கேட்டார். உடனே அந்த இளைஞன், அவரது பையன் சொன்னான், கடவுளே, இவருக்கு இளமையாக மாற வேண்டும் என்ற அந்த கல்லை கொடுத்தால் அவர் மீண்டும் இளமையாக மாறி இன்னும் 6-7 குழந்தைகளை பெற்றெடுத்து போடுவார். அதற்கு ஒரு முடிவே இருக்காது. செல்வம் கொளிக்கிற அந்த கல்லை என்னிடம் கொடுங்கள், நான் என் 6 சகோதரிகளையும் திருமணம் முடித்து கொடுத்து நானும் என் தந்தையும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னார். உடனே கடவுள் அந்த இளைஞனை பாராட்டி அந்த செல்வம் கொடுக்கின்ற அந்த கல்லை கொடுத்தார். மனிதனுக்கு ஆசை என்பது ஒரு அளவிடற்கரியது, பேராசை. 6 பெண் குழந்தைகளை பெற்ற பிறகும் அந்த குழந்தைகளை மணமுடித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தான் இளைஞனாக மாறி இன்னும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். குடும்பம், கூட்டு குடும்பம், நமது குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். நமது தேவைகளை குறைத்து கொண்டு நமது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது, அதிகாலை எழுந்து அவர்களுக்குள்ளே தேவைகளை முடித்து கொடுப்பது, நமக்கு எது தேவையோ அதை மறந்து அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடைய பெற்றோர்கள்தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு பாசம் இருக்கும். என் தாய் தந்தையார் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள் என்ற சிந்தனை அந்த குழந்தைகளுக்கு இருந்தால் எதிர்காலத்தில் அவர்கள் உங்களை வாழ வைப்பார்கள். உங்களை மட்டுமல்ல, அவர்கள் மன நிறைவோடு படித்து பட்டங்களை பெற்று உயர் அதிகாரிகளாக மாறி என் தாய் தந்தையினர் தான் இவ்வளவு தூரம் என்னை உருவாக்கினார்கள் என்ற சிந்தனையை தருவார்கள். எனவே வாழ்க்கை பயணத்தில் ஆசை இருக்க வேண்டியதுதான், அதற்குரிய அளவு இருக்கிறது. வயதான பிறகு தன்னை விட்டுவிட்டு தன் குடும்பம், தன் சுற்றத்தார் என்று எண்ணுகின்றவன் வாழ்க்கையில் போற்றப்படுகிறான், வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இதையெல்லாம் உங்களுக்கு மனதில் நிறுத்தி நீங்களும் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.